இந்த அரசாங்கம் பதவியேற்ற முதல் நாள்லேருந்து வெடி வெடிக்கிறாங்க. அதுவும் டைமே கிடையாது. காலையில் ஒரு 12 மணிக்கு வெடிக்கிறாங்க, 9 மணிக்கு வெடிக்கிறாங்க, 4 மணிக்கு வெடிக்கிறாங்க, 6 மணிக்கு கூட வெடிக்கிறாங்க. எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லைங்க. அப்படி தான் இப்போ இருக்குது. அங்கே வருது பாருங்க புகை, அந்த புகை அதுதானுங்க, அது வருது பாருங்க, குப்புன்னு மேலே வருது பாருங்க. இப்போ அந்த புகை தான் வருது பாருங்க. அது வந்து தண்ணி புகையே இல்லைங்க, நீங்கள் வேட்டு வைக்கிற புகை அதான் நல்லா போகுது பாருங்க. இது புகையா? அப்புறங்க இது புகையில்லாமல் என்னங்க, பூராமே எங்கள் வாழைக்காட்டுக்குள்ளே தான் போகுது. இந்த ஒரே பனை லைன் மட்டும்தான் குறைக்குங்க. 3500 வாழை வச்சு வைக்கிறேங்க. அதுக்கு தார் பை தான் கட்டிடுறேன். அதுக்கு நீ என்ன பண்ண முடியுங்க? நாங்கள் என்ன பண்ண முடியுங்க? 3500 வாழை போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியுங்க அதுக்கு? கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் உள்ளன. இப்பகுதிகளிலிருந்து கேரளாவுக்கு அதிகளவில் கனிம வளங்கள் கடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு கனிமவள அதிகாரிகள் மற்றும் அதன் பகுதியில் உள்ள காவல்துறையினர்களுக்கு குவாரி உரிமையாளர்கள் கணிசமாக மாதம் கவனித்து வருகின்றனர். விவசாயிகள் பலகட்ட போராட்டம் நடத்தினாலும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை. குறிப்பிட்ட அளவு மட்டுமே வெட்டி எடுக்க அனுமதி உண்டு. ஆனால் குவாரியில் வெடிப்பொருட்கள் நிரப்பி வெடிக்கச் செய்து டாரஸ் லாரி மூலம் கேரளாவுக்கு கடத்தி வருகின்றனர். இதையடுத்து சூலக்கல் கிராமம் சென்னையூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் 1000 ஏக்கர் விவசாய பூமிகள் உள்ளன. அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி விஸ்வநாதன் தனது இடத்தில் கல்குவாரிக்கு அனுமதி பெற்று தற்போது நடத்தி வருகிறார். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் செய்ய முடியாமல் உள்ளது. மேலும் குவாரியில் தேங்கும் கழிவுநீர் அப்பகுதியில் உள்ள ஓடையில் அனுமதி இல்லாமல் புறப்படுகிறது. அந்த ஓடையில் அருகில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு உபயோகித்து வருகின்றனர். இதனால் மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. என்னோட தோட்டத்துக்கு பக்கத்தால் விஸ்வநாதன் என்பவர் வந்து ஒரு குவாரி நடத்திட்டு இருக்காருங்க ரொம்ப நாளாக. என்னோட தோட்டத்துக்கு வந்து அதிகமாக வந்து டஸ்ட்டும் எந்த நேரத்துலையும் கல் வந்து உழுகுன்னு தெரியாத அளவுக்கு அந்த குவாரியில் டயரு படுதா விரித்து ரொம்ப ஒரு மாதிரி மாசு ஏற்படுத்துகிற மாதிரி வெடிச்சிட்டு இருக்காங்க. இதனால வந்து எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதார சிரமமாக இருக்குது. அத்துமீறி கேமரா மாட்டியிருக்காங்க எங்கள் தோட்டத்துக்குள்ளே. ஒரு தோட்ட தொழிலாளர், பெண் தொழிலாளரோ மற்றவங்களோ வேலை செய்யறதுக்கு அச்சப்படுறாங்க தோட்டத்துக்குள்ளே. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தேசிய மரம், பனைமரம் இருக்குது. அந்த பனைமரத்து மேலே தான் அந்த தூசாகட்டும் கல்லாகட்டும் உழுகுது. இது கால்நடைகளுக்கும் பெரும் வாழ்வாதாரத்துக்கு சிரமமாக இருக்குது. மெயினாக வந்து எங்களுக்கு குடி தண்ணி வந்து ரொம்ப வந்து மாசுபட்டு போயிடுது. இந்த கழிவு தண்ணி வந்து இந்த ஓடையில் எடுத்து விட்டு எங்களுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப வந்து மாசுபட்ட நீராக வருது. அதே மாதிரி நாங்கள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுக்காவில் மேற்கு பகுதியில் சாலைகள் எல்லாம் வந்து ரொம்ப வந்து மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. காரணம் என்னென்னா இந்த பாறைகளில் இந்த கனரக வாகனங்கள் போகிறதுனால வந்து ரோடெல்லாம் ரொம்ப மோசமாகிடுச்சு. அதனால் வந்து இந்த அரசு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து எங்களோட வாழ்வாதாரத்தை தக்க வைக்கிற மாதிரி பண்ணணும். வந்து ஆய்வு செஞ்சு இந்த குவாரி வந்து நிறுத்தி வைக்கிற மாதிரி பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். கல்குவாரி லாரிகள் அதிக அளவில் வந்து செல்வதால் சாலைகள் முற்றிலும் பழுதடைந்துள்ளன. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாமல் உள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜய் விவசாயிகள் நலன் கருதி கல்குவாரி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கனிமவளத்துறை அமைச்சர் நேரடியாக விவசாய நிலங்களுக்கு சென்று கல்குவாரிகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.